இந்தியா மீது அமெரிக்கா 50% வரிகளை விதித்துள்ள நிலையில் இது இரண்டு நாட்டு உறவையும் கடுமையாக பாதித்துள்ளது. இதற்கிடையே இந்தியாவை சீண்டும் கருத்துக்களை கூறியுள்ள வெள்ளை மாளிகையின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நாவ்ரோ, இந்தியா சீக்கிரம் வழிக்கு வர வேண்டும் என்றும் இல்லையென்றால் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்தியா மீது டிரம்ப் அரசு 50% வரியை விதித்துள்ளது. ரஷ்ய கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குவதாலேயே உக்ரைன் போர் தொடர்வதாக சொல்லி டிரம்ப் நிர்வாகம் இந்த வரியை விதித்துள்ளது. இது இரண்டு நாட்டு உறவையும் கடுமையாக பாதித்திருக்கிறது. இந்த வரியால் இந்தியா அமெரிக்கா வர்த்தகமும் கடுமையாக பாதிக்கப்படும் என அஞ்சப்படுகிறது. இதற்கிடையே வெள்ளை மாளிகையின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நாவ்ரோ மீண்டும் இந்தியாவை சீண்டும் வகையிலான கருத்துக்களை கூறியிருக்கிறார். அதாவது, அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் இந்தியா சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் அது இந்தியாவுக்கு நல்லதாக இருக்காது என்றும் பீட்டர் நாவ்ரோ கூறியுள்ளார். மேலும் இந்தியாவின் செயல்பாடுகள் தனக்கு ஆத்திரமளிப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் இந்தியாவை வரி மகாராஜா என குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர், நான் சொல்வது முழுக்க முழுக்க உண்மை. அமெரிக்காவுக்கு எதிராக எந்த ஒரு நாட்டையும் விட இந்தியாதான் அதிகபட்ச வரிகளை வசூலிக்கிறது. இது முற்றிலும் உண்மை. இந்த விவகாரத்தில் ஒரு முடிவு தேவைப்படுகிறது. அதற்காகவே பல்வேறு நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து வருகிறோம். ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான், தென்கொரியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவுடன் மிகச்சிறந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளன. இந்த நாடுகள் அமெரிக்காவுடன் நெருக்கமாக செயல்படுகின்றன. அமெரிக்காவால் தங்களுக்கு அதிக லாபம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டனர். மேலும் அமெரிக்க மார்க்கெட்டின் தேவையையும் அவர்கள் புரிந்து கொண்டனர். சீக்கிரமாகவே ஒரு கட்டத்தில் இந்தியாவும் இதை புரிந்து கொண்டு வழிக்கு வர வேண்டும். இல்லையென்றால் அது ரஷ்யா மற்றும் சீனாவுடன் கைகோர்த்து செயல்படுவது என்றே அர்த்தம். இது இந்தியாவுக்கு நல்லதல்ல என கூறியிருக்கிறார். ரஷ்ய கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குவது குறித்து பேசிய அவர், உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுக்கும் முன்பாக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து பெரிய அளவில் எண்ணெயை வாங்கவில்லை. ஆனால் மோதல் தொடங்கிய பிறகு சலுகை விலையில் கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரித்து உலக நாடுகளுக்கு விற்று லாபம் பார்க்கிறது. ரஷ்ய சுத்திகரிப்பு ஆலைகளும் இந்திய மண்ணில் வந்து லாபம் ஈட்டுகின்றன. இதனால் உக்ரைன் போர் தொடர்கிறது. அமெரிக்காவும் வேறு வழியில்லாமல் போரை சமாளிக்க தனது நிதியை கொடுக்க வேண்டி இருக்கிறது என கூறியிருக்கிறார். இப்போதும் ரஷ்ய எண்ணெயை இந்தியாவை விட சீனா அதிகமாக வாங்கி வருகிறது. இந்தியாவுக்கு வரி விதித்துள்ள அமெரிக்கா சீனா மீது எந்த ஒரு வரியையும் விதிக்காமல் இருக்கிறது. அதை கடந்த காலங்களிலேயே இந்தியா சுட்டிக்காட்டியிருந்தது. இருப்பினும் போருக்கு முன்பிருந்தே ரஷ்ய எண்ணெயை சீனா வாங்குவதால் அவர்களுக்கு வரி விதிக்க தேவையில்லை என்ற ஒரு வினோதமான விளக்கத்தை அமெரிக்கா கூறியது. இது குறித்த கேள்விக்கு பீட்டர் நாவ்ரோ என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நாம் இங்கு ஒரு மெல்லிய கோட்டில் நடக்கிறோம். முதலில் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை இந்தியா நிறுத்த வேண்டும். அது போர் முடிந்து அமைதி திரும்ப காரணமாக இருக்கும். அதேபோல ஐரோப்பாவும் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்த வேண்டும். சீனாவை பொறுத்தவரை ஏற்கனவே அதிக வரி விதித்திருக்கிறோம். அமெரிக்க மக்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் அவர்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதில் எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கிறோம் என்று பட்டும் படாமல் மட்டும் பதில் கொடுத்திருக்கிறார் பீட்டர் நாவ்ரோ. Subscribe to One India and never miss an update.